வணக்கம், ஹாய், ஹலோ நண்பா, நண்பிகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் பிச்சாத்திங்க. எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். பிச்சாத்தி சேனலுக்கு வரவேற்கிறேன். விஷம் விஷம் எதெல்லாம் விஷம், என்னவெல்லாம் விஷம், சின்னதாக பார்க்கலாங்க. பொதுவாக விஷம்னாவே இயற்கை விஷம், செயற்கை விஷம்னு 2 வகை விஷங்கள் இருக்குங்க. எல்லாத்துக்குமே தெரியும். செயற்கை விஷயத்தில் மிக மிக மோசமான விஷம் பிளாஸ்டிக். அப்புறம் 2வது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், அப்புறம் பொல்யூஷன், காற்று மாசுபாடு, இதெல்லாம் விஷம். இயற்கை விஷம் இந்த பூச்சி, வண்டுகள், சில விஷப்பூச்சிகள், மெயினாக பாம்பு, இதெல்லாம் தான் விஷம். ஆனால் இதிலெல்லாம் கொடிய விஷம் ஒன்று இருக்குதுங்க. அது எதுன்னா மனம், குணம், இதையெல்லாம் ஆட்டி வைக்கிற பணம், இதை பயன்படுத்துகிற மனிதன் மிக மோசமான விஷங்க. உலகத்திலே மிக மோசமான விஷம் மனுஷன்தான். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் அடுத்த வீட்டுக்காரனுக்கு வயிறையும் விஷம். பக்கத்து ஊருக்காரன் நல்லா இருந்தானா அடுத்த ஊருக்காரனுக்கு வயிறு எரியும் விஷம். சொந்தக்காரன் நல்லா இருக்கிறான்னா வயிறு எரியும் விஷம். இந்த மாநிலத்துக்காரன் நல்லா இருக்கிறான்னா அந்த மாநிலத்துக்காரன் வயிறு எரிஞ்சு சாவான், விஷம். இந்த நாட்டுக்காரன் நல்லா இருந்தான்னா அந்த நாட்டுக்காரன் வயிறு எரிஞ்சு சாவான். ஆக மொத்தத்தில் விஷத்தில் மோசமான விஷம் மனித குணமும் மனமும் தாங்க. இதை சொல்கிற நானே கூட விஷந்தாங்க. ஒரு சில விஷயங்களில் 6 அறிவு கடவுள் படைச்சது இல்லையா, சரியாக பயன்படுத்த தெரியாமல் விஷமாக மாறின ஒரே ஒரு மிருகம் மனிதன். மனிதன்தான் மோசமான விஷம் உலகத்திலேயே. இதை ஆமான்னு சொல்கிறவங்க, இல்லைன்னு சொல்கிறவங்க 2 கருத்து உடையவர்கள் இருப்பீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா. பிச்சாத்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.